கொஞ்சம் கூட அரசியலுக்கு தகுதியற்ற பீஸ் தான் அன்புமணி. நான் ஏன் இதை கடுமையா சொல்றேன்னா, மோடி தான் சமூக நீதியின் அடையாளமா. கொஞ்சோண்டு மூளை இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டான் மோடி சமூக நீதியின் அடையாளம். ஏயா ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சியை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிற மோடி உங்களுக்கு சமூக நீதிக்காரரு. மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாம் பறிச்சு மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறவரு உங்களுக்கு சமூக நீதிக்காரரு. சொந்த மொழி பாடலை பாட வைக்க முடியல மேடையில. நீங்க எல்லாம் அரசியல் தலைவர்கள். தமிழ் தாய் வாழ்த்த 4வது இடத்துல பாடிட்டு இருக்கானுங்க, நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க எல்லாம் சமூக நீதியை மொத்தமா குத்தகை எடுத்து காப்பாத்துற கும்பல். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை சீரழிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்புகளுக்கான பணம் கொடுக்கல, கல்வி நிதியை கொடுக்கல, 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணத்தை 40% தமிழ்நாட்டு மண்டையில போட்டு விட்டானுங்க. நம்ம கொடுக்கிற வரி பாக்கியில ஈவ கூட நமக்கு சரியா கொடுக்கறது இல்ல. பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கறது இல்ல. எதுவுமே இல்லாம கையை ஊண்டி கரணம் அடிச்சு தமிழ்நாட்டை மேல கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதுவுமே கொடுக்காம நேத்து பாண்டிச்சேரி ரோடுங்க, அதை தமிழ்நாட்டுல திறந்து வைக்கிறாரு மோடி. யாரை ஏமாத்துறீங்க? மரக்கான பாண்டிச்சேரி ரோடுங்க, அதை எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து திறந்து வைக்கிறீங்க? அப்ப ஏதோ ஒரு ரூட்ல ஒரு ரோடு போடுற மாதிரி ஒரு சீனை போடுறது. இது எவ்வளவு பெரிய மோசடி. இதுல அன்புமணி கடைசியா சொல்றாரு, சமூக நீதி சமூக நீதினு முழக்கமிடுறவங்களுக்கு எள்ளளவு சமூக நீதி இருக்கா? மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றேன், அரசியலை விட்டு போயிருங்க. வெறும் பதவிக்காகவும் வயிற்று பிழப்புக்காகவும் பாஜகவினுடைய கால் நக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்ல, உங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்றேன். சமூக நீதின்ற சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லை. பெத்த அப்பனை வயசான காலத்துல தெருவில் விட்டுட்டு, அவரை கதற விட்டுட்டு, அவர் கட்சியை புடுங்கி ஆளா சுயமரியாதை பத்தி நீங்க பேசலாமா? சமூக நீதின்ற சொல்றதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச தகுதியும் அருகதையும் இருக்கா மிஸ்டர் அன்புமணி? நிறுத்துங்க. ஆக மொத்தம் நேத்து நடந்தது கோமாளி கூத்து.